குழந்தை வளர்ப்புங்கிறது கன்செப்ஷன் ஆனதுலேருந்தே மாதம் ஆனதுலேருந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன மேம் கணக்கு? எப்படி ஆக்சுவலி இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அந்த 1400 கிராம்ஸ் இருக்கிற பிரெயின் தான். அது நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுமா, லிவர் ஃபங்க்ஷன் பண்ணுமா, ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுமா. ஸோ அது அங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. கன்செப்ஷன்லேருந்தே வேகமாக குழந்தைய ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த தலையை தான் காமிப்பாங்க, பிரெயின் தான் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 மினிட்க்கு 2,50,000 பிரெயின் செல்ஸ் அப்படிங்கிற அளவில் ஃபாஸ்ட்டாக பிரெயின் செல்ஸ் தான் வேகமாக நடக்குது. அது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், வெளியில் வந்து 3 வருஷம் வரைக்கும் அதே ஸ்பீடில் போகிறது அதுதான். அதுக்கப்புறமா அது ஸ்டாப் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது மாற்றி மாற்றி தன்னை தகவமைச்சுக்குமோ ஒழிய அந்த வேகமாக நடக்கிறது கன்செப்ஷன்லேருந்து முதல் 3 வருஷத்து வரைக்கும். இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் சரியாக இருக்கணும் அப்படின்னா அது இப்போ ஒவ்வொரு செல்லும் அப்படின்னா உங்களுக்கு நான் அது நல்ல அம்மா சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து நல்ல சாப்பாடு இருக்கணும், அயன் கண்டென்ட்லாம் நல்லா இருக்கணும், ஹார்மோன் கண்டென்ட் நல்லா இருக்கணும். இது இங்கே நல்லா இருந்து அந்த பிரெயின் நல்லா செழிப்பாக வந்தால் மட்டும்தான் நாளைக்கு அந்த குழந்தை பார்த்த வேகத்தில் கிராஸ்பிங் ஆகட்டும், மெமரி ஆகட்டும், ஒரு புரிதல் ஆகட்டும், இமோஷனலாக வெல்னஸ் இருக்கிறதாகட்டும், வெளியில் வந்து சாப்பிட்றதாகட்டும், செரிமான கோளாறு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது இந்த மூளை வளர்ச்சி மட்டும்தான். ஸோ அப்போ அதை அங்கே நடக்கும்போது அதை கோட்டை விட்டுட்டு பின்னாடி நான் வளர்த்துறேன், 10 டியூஷனில் போடுறேன், பெஸ்ட்டு ஸ்கூலில் போடுறேன், இவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம், இவ்வளோ அம்மா அப்பா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹார்ட் ஒர்க், டூ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கன்செப்ஷன்லேருந்தே, கன்செப்ஷன்னா அம்மா மட்டுமே இல்லை, அம்மா மட்டும் செய்கிற வேலையை விடவே அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ப்ரெக்னென்சிக்கு தயாராகுங்கிறதா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ரெக்னென்சிக்கு தயாராகிறதுனா எப்படி? அதுக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வைக்கும் போது நம்ம ப்ரெக்னென்சி அடையுது. இதுக்கு மேலே எப்படி தயாராகிறதுனா என்ன? எங்களுக்கு அது கொஞ்சம் விளக்குங்களேன். ஃபிசிக்கலி வெல்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், மென்டலி அண்ட் இமோஷனலி இது எல்லாமே வெல்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபிசிக்கல் வெல்னஸ் பார்த்தாலே திடகாத்திரமா இல்லை தெம்பா இருக்கீங்களா அப்படின்னா அங்கே வர்ற 100 பேர்த்துல டெஸ்ட் எடுத்து பார்த்தா விட்டமின் டி 98 பேருக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப இயல்பா இருந்த அந்த ஃபிசிக்கல் வெல்னஸ் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க். 20 டீனேஜ்ல இருந்தே ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லா இதையும் பண்ணிட்டு உடனே மேரேஜ்குள்ளே வராங்க, உடனே கன்செப்ஷன். அது நடக்கிறது இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது, அது வேறு விஷயம். பட் அப்படி கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்காக அந்த உடம்பை வந்து ரொம்ப ஒரு கோயில் மாதிரி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி, பிகாஸ் அந்த செல்லு அந்த குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆணுகிட்ட இருந்தும் பெண்ணுகிட்ட இருந்தும் வர அந்த குட்டி செல்லு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து உடம்புல உள்ளே போய் அது நீர்மமாக மாறி அது பிளட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அது மசில்ஸு, வெயின்ஸு, நர்வ்ஸு, போன் மேரோ, அதுக்கப்புறம் தான் அந்த ரீப்ரொடக்டிவ்கான அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரெடி ஆகுது. அப்போ இங்கே எல்லாம் பிரச்சனை இருந்தால் அதுவும் பிரச்சனையோட தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சிங்கிள் செல் 2 சேரும்போது இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குட்டி குட்டியாக நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் என்னோட லேபில் எம்ப்ரியாலஜிஸ்ட் இருக்காங்க. இந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 எம்ப்ரியோஸ் அப்படிம்பாங்க. எம்ப்ரியோஸ் அப்படிங்கிறது யார் குழந்தை பெற்றுக்க முடியல இயற்கையா அப்படிங்கிறவங்கள IVF செயற்கை முறையில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது ஆணோட பெண்ணோட இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த எம்ப்ரியோ வளர்ந்துருக்கும். என்னங்க இது எம்ப்ரியாலஜிஸ்ட் கேட்ட கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ங்கிறங்க எனக்கு புரியல, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3? நான் பேஷண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு நாள் மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு காமிக்கிறாங்க. இது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 2 விட்டுருங்க, கிரேட் 1, கிரேட் 3 கம்பேர் பண்ணலாமா? ஸோ இதில் என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லுங்க. எனக்கு அது ஒரு 1 ரூபி காயின் சைஸில் ஒரு செல் ஸ்ட்ரக்சர் தெரியுது. 2மே ஒரே மாதிரி தானே இருக்கு, நல்லா பாருங்க. ஓகே, இந்த செல் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் பிசுறு அங்கங்க, ஓகே கிரேட் 1 தெளிவா இருக்கா? ஓகே, கிரேட் 3ல அது கொஞ்சம் பிசுறு இருக்கா? ஆமா. இது கொஞ்சம் ஒரே கலர் ஈவனா வருது, இது கொஞ்சம் திட்டா இருக்கா? ஆமா. இந்த இடத்துல அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிலாம் சொல்லுங்களா, அது கொஞ்சம் அடர்த்தியா தெரியுது, அது கொஞ்சம் மங்களா ஆமா. இதுதான் கிரேட் 1, கிரேட் 3. ஓ, அப்போ இந்த கிரேட் 3 வச்சா குழந்தை வளர்றது இல்லை, பிரச்சனை. அப்போ இந்த ஒரு செல்லுல பிசிறு இல்லாம ஃபிளாலெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்க கொண்டு வந்துட்டா அதுதான் நாளைக்கு கிட்னியும் தலையும் காலும் கையும் விரலும் முடியும் நகம் எல்லாம் மாறப்போறது அதுதான். அப்போ இது தெளிவா இருக்கணுமா வேண்டாமா? ஸோ இங்க கோட்டை விட்டுட்டு பின்னாடி வந்து கஷ்டப்படாதீங்க. அண்ட் மோரோவர் ஊம்லயே நல்ல ஹெல்த்தியா இருக்கிற குழந்தை வெளியில வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அது பார்த்தாலே சொல்லலாம் அந்த குழந்தை சக் பண்ற பால் குடிக்கிற தன்மையில இருந்து, தூங்குறதுல இருந்து, பகல் டே நைட்டை பிரிச்சு பாத்துக்கிறதுல இருந்து, கேஸ் பாஸ் பண்றது கூட சில குழந்தைங்களாம் கேஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஐயோ அது ஹெல்த்தியா பிறந்த குழந்தை கேஸ் பாஸ் பண்ணும், அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைனால கேஸ் பாஸ் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் ஒழுங்கா ஃபார்ம் ஆகாம வந்திருக்கு. அம்மா பிரெக்னன்சில தெளிவில்லாம இருந்தா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது அவங்க குழந்தையோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வயிறு அன்னீசியாக இருந்தால் குழந்தை எத்தனை கஷ்டப்படும் தெரியுங்களா? அதுக்கடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் 7th 8th 9th மந்த்துக்கு மேலே தான் டெவலப் ஆகுது. லங்ஸ் அதுவும் பிரச்சனையா,
டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரச்சனையா வந்தா 3 மாசத்துக்குள்ள அம்மாக்கு தலையை பிச்சுட்டு எதுக்குடா இந்த குழந்தை எப்படா பெருசாகிறதுன்னு பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ ஊம்லேயே பெஸ்ட்டாக இருக்கிற குழந்தை வெளியில வந்தும் அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வளர்த்துறது பேரண்ட்ஸுக்கும் ஈஸி. அண்ட் நீங்கள் பசியோடு உட்கார வச்சு உங்களை பேசுங்க எத்தனை நேரம் என்ன பண்ணுவீங்க, ஒன்று வார்த்தையே வராது. அந்த மாதிரி அந்த குழந்தை இங்கெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதனால பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஃபிசிக்கல் வெல்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எமோஷனல் வெல்னஸ். நீங்கள் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எமோஷனலாக கத்துவீங்க. ஏன் இவர் இப்படி கத்துறாரு அப்படின்னா அவள் பசியோடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து எல்லா நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து வளர இன்னொரு பொண்ணு, ஆஃபீஸ், இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நல்ல குழந்தை வருதுங்கிறது அந்த வீட்டுக்கெல்லாம் இல்லை, இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் அதை எங்கே ஆரம்பிக்கணும்னா அந்த ஒரு சிங்கிள் செல்லில் சரி பண்ணுங்க. இதை நான் 5-year ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கல்யாணம் ஆகுனா ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கீங்களா, விட்டமின் டி கரெக்டாக இருக்கா, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, தைராய்டு இதெல்லாம் பேலன்ஸாக இருக்கா, ஒபிசிட்டியாக இருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட்டை குறைங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கீங்களா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், வாக்கிங் ஏதாவது போறீங்கன்னா மருந்துக்கு கூட எல்லாம் டாக்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டலி ஏதாவது ரீட் பண்ணுறீங்களா, அப்டேட் பண்ணிக்கிறீங்களா, லேர்னிங்குள்ளே இருக்கீங்களா, பீப்புளோட பழகுறீங்களா. இமோஷனலி அதே மாதிரி தான் நிறைய அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு மேபி மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு செல்ஃப் டாக்கிங், சிலருக்கு ஜேர்னலிங் ஹெல்ப் பண்ணும், சிலருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலி மென்டலி இமோஷ்னலி வெல்னஸோட குழந்தைக்கு போனீங்கன்னா அது ஒரு வரம். அந்த குழந்தை லைஃப்பை ஈஸியாக லீட் பண்ணும். இல்லாட்டி அது என்ன விதியோ குறையோ அந்த குழந்தை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காகவே பாதி நாள் போகிற மாதிரி இருக்கும். அப்பாடா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி பேசி முடிச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு சொல்லுலையும் தெரிக்குது, எப்படி பேசுகிறாங்க. அற்புதமான பேச்சு. ஒன்றுமே இல்லைங்க, மேம் சொல்கிறதுனுடைய ஜஸ்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிஃப்ட்டுங்கிறது அந்த ஒரு 9 மாதம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் எப்படி இருக்கோ அது மட்டும்தான். அப்படி ஒரு குழந்தைய பெற்று நம்ம வச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் நம்ம ரெகுலர் பேட்டர்னில் எல்லாரும் செய்கிறதான் செஞ்சுருவோம். அந்த குழந்தையினோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இதை விட ஒரு பெரிய சொத்தும் ஒரு பெரிய கிஃப்ட்டும் வேறு எதுவுமே இருக்காது. காசு பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கலாம், ஒரு வெள்ளம் வந்துருச்சு எல்லாத்தையும் அடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த குழந்தைக்கு அந்த நேரத்துலையும் ஒரு மன வலிமை இருக்கணும், ஒரு உடல் வலிமை இருக்கணும்னா அதுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்கும் போதே அந்த ஒரு செல்லு தான் உருவாகுது. அந்த செல் உங்ககிட்ட இருந்து போகிற செல் நல்ல ஒரு ஆரோக்கியமான செல்லாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதா மேட்டர். கரெக்டா மேம்? கண்டிப்பாக சொல்லிட்டேனா? அப்பாடி சூப்பருங்க, நான் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு தெளிவு இப்போ ஏற்பட்டுருச்சுங்க.